வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம போன கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் பற்றி ஆரம்பிச்சிருந்தோம் கேட் அண்ட் டிஎஸ்சிக்கு. அண்ட் அதே சீரீஸோட கண்டினியூஷன் தான். ஸோ நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லெவலில் நீங்கள் படித்தா போதும்னு சொல்லியிருந்தேன். குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இந்த வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரை வச்சே நீங்கள் சொல்லிடலாம். இதில் வந்து சில வெயிட்ஸை வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜை வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் ரியல் டைமாக வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணி எரரை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தடுக்கு போகிறோம். ஸோ இட் இஸ் யூஸ் டு ஃபோர்காஸ்ட் த ஃபியூச்சர் டிமாண்ட். எப்பவும் போல் எல்லா மெத்தட்ஸ்லையுமே அதான் பண்ணுறோம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் மெத்தட் மோர் வெயிட்ஸ் ஆர் கிவன் டு ரீசன்ட் டேட்டாஸ். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 6 மாதம் டேட்டா வச்சு நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீசெண்டாக இருந்த ஒரு 3 மாதமோ 2 மாதம் டேட்டாஸ்க்கோ கொஞ்சம் அதிகப்படியான வெயிட்டேஜ் கொடுக்கறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு மோர் ரியலிஸ்டிக்காக வந்து உண்மையிலேயே அதுக்கடுத்த மாதத்துக்கு நம்ம எவ்வளோ டிமாண்ட் அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் மெத்தட் மோர் வெயிட்ஸ் ஆர் கிவன் டு ரீசன்ட் டேட்டாஸ் கம்பேர் டு ஓல்ட் டேட்டாஸ். ஏன் இந்த மாதிரி வெயிட்ஸை வந்து ரீசன்ட் டேட்டாஸ்க்கு வந்து நிறையா கொடுக்குறாங்க, ஓல்டு டேட்டாஸ்க்கு அவ்வளோவா கொடுக்கல அப்படின்னா ஓல்டு டேட்டாங்கிறது ஒரு பழைய ட்ரெண்டு. ஸோ புது விதமான டேட்டாஸ் அப்படிங்கிறது தான் வந்து புதுசாக மார்க்கெட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்குங்கிற விஷயம். ஸோ அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுனால இது அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை விட. அண்ட் ஃபோர்காஸ்டிங் ஃபார்முலா எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம்மேஷன் i = 1 to n. ஸோ சம்மேஷன் அப்படின்னா அடிஷன் பண்ண போகிறோம். i = 1 to n அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த எண்ணில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மந்த். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எஃப்ங்கிறது வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண போகிற மாதத்தோட டிமாண்டு, மாதமோ வாரமோ இருக்கலாம். அண்ட் இந்த டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட உள்ள டேட்டாஸ் ஆஃப் டிமாண்டு. அண்ட் அதில் வந்து நம்ம வெயிட்டேஜை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா W1 × D1 + W2 × D2 + W3 × D3 இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். ஓகேவா? சம்மேஷன் இருக்கிறதுனால இந்த அடிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வெயிட்டையும் டிமாண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வெயிட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. நம்ம முதலே பார்த்தோம் இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து ரீசெண்டாக இருக்கிற டேட்டாஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூன் மாதத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஜூனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே இருக்கும், ஏப்ரல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜான்லேருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மார்ச் டேட்டாஸும் இருக்கும், அதே மாதிரி பிப்ரவரி டேட்டாஸும் இருக்கும், ஜான் டேட்டாஸும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே அண்ட் ஏப்ரலுக்கு ஓரளவுக்கு வெயிட் ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ரீசெண்டில் வந்த ஒரு விஷயம். இதே மார்ச், பிப்ரவரி, ஜான்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மெத்தடோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ WI அப்படிங்கிறது வெயிட் ஃபார் த டைம் பீரியட் TI. எக்ஸாம்பிள் ஆஃப் வெயிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 0.5, 0.3, 0.2 இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு ஹையாக இருக்குது, அதுக்கப்புறம் லோவாக இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் லோவாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஸ்டிமேட் பண்ண போகிறதுலேருந்து பேக் சைடாக தள்ளி போகிறீங்களோ டேட்டாஸில் அப்போ வந்து வெயிட்டேஜ் வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வகையான ஃபோர்காஸ்டிங் எஸ்டிமேஷன். ஓகே, இப்போ அடுத்த மெத்தடுக்கு நம்ம போகலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங் அப்படிங்கிற மெத்தட் ஆஃப் ஃபோர்காஸ்ட். இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது தான். ஸோ ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இதிலலாம் கூட நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே மீனிங் தெரியும் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். ஸ்மூத்திங் அப்படின்னாலே என்ன மீனிங்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் ஒன்று இருக்கிறத வந்து மாடிஃபை பண்ணப்பட்டது மூலமாக இந்த மெத்தட் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த மெத்தடோட டெஃபினேஷனே பார்த்தீங்க அப்படின்னா இன் திஸ் டெக்னிக் எ ஃப்ராக்ஷன், அதாவது முழுசாக கிடையாது, எ ஃப்ராக்ஷன் ஆஃப் ப்ரீவியஸ் பீரியட் ஃபோர்காஸ்ட் error is taken into account for the forecast of the next period அப்படிங்கிற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்குது. ஸோ நான் அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எஸ்டிமேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜான்லேருந்து டேட்டாஸ் வச்சுருப்பீங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் ஜானில் இருந்து வச்சுருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஜூன் மாதத்துக்கு நீங்கள் நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக வந்த டிமாண்ட் வந்து வேறு மாதிரியே கூட இருக்கலாம். ஸோ அந்த எரர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை மாடிஃபை பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெத்தடோட கான்செப்ட். ஸோ அப்போ நீங்கள் இப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ ஆக்சுவல் எரருங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ ஜூனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே கரெக்டாக. ஸோ மே மாதம் வரைக்கும் உள்ள டேட்டாஸை வந்து நான் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் உள்ள எரர் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்பேன் ஒரு டிமாண்டு, ஆக்சுவல் டிமாண்ட் ஒன்று வந்திருக்கும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் எவ்வளோங்கிறது கிடச்சிடும். ஸோ அந்த எரரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மாடிஃபை பண்ணுறது மூலமாக ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து இதுக்கு அடுத்த மாதத்துக்கு வந்து எவ்வளோ வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். So in this technique, a fraction of previous period forecast error is taken into account for the forecast of next period. That is, forecast for t+1th period can be computed as follows. ஸோ அப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 7வது மாதம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 6+1 அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபார்முலா உங்களுக்கு ft+1 is equal to ft plus alpha times dt minus ft. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு வேளை 7வது மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம டீக்கு பதிலாக 6ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு எப்படி மாறும்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th பீரியடோட ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம் 6th மந்த் வரைக்கும் பண்ண ஃபோர்காஸ்ட் ப்ளஸ் ஆல்ஃபா டைம்ஸ் 6th மந்தோட ஆக்சுவல் டிமாண்ட் மைனஸ் 6th மந்தோட நாம் ஃபோர்காஸ்ட் பண்ண டிமாண்ட். இப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுறது மூலமாக 7th மந்த்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணுற அந்த டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் வந்து ஓரளவுக்கு ரிலையபிளாக இருக்கும். ஸோ எஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆவரேஜ் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நார்மலாக நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி அந்த ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணல 6th மந்த் வரைக்கும். ஸோ ஸ்மூத் ஆவரேஜ் ஃபோர்காஸ்ட் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ft+1 அதுக்கு அடுத்த மாதம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் ஃபோர்காஸ்ட் அதான் நம்ம 7th மந்த்னு நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அண்ட் டிடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பீரியடோட ஆக்சுவல் டிமாண்ட். அண்ட் ஆல்ஃபாங்கிறது வந்து ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட். யூஸ்வலாக அதோட வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். ஓகே, சப்போஸ் ஆல்ஃபா வேல்யூ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாக்கு வந்துருங்க. இந்த ஃபார்முலாக்கு வந்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னு வைங்களேன், ப்ளஸ் எஃப்டியும் மைனஸ் எஃப்டியும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போது நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுற ஒரு மாதத்தோட டிமாண்ட் வந்து அதுக்கு முன்னாடி மாதத்தோட டிமாண்டுக்கு வந்து ஈக்குவல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுதான் இதோட அர்த்தம். அடுத்தது வந்து யூஸ்வலி ஆல்ஃபாவோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இந்த ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. 0.1லேருந்து 0.3 ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி 2 மார்க் வாங்குறது. இதுலேருந்து அதிகபட்சமாகவே 2 மார்க் தான் கேட்க முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துட்டு ஒரு மெத்தடாலஜி ஒன்று கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது அங்கங்கே பாஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நோட்ஸ் எழுதிட்டு ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அடுத்த செட் ஆஃப் வீடியோஸில் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் மெத்தட் அசைன்ஸ் வெயிட் டு ஆல் ப்ரீவியஸ் டேட்டா. நம்ம இதுக்கு முன்னாடி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து இதுவும் வந்து வெயிட்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா ஹையஸ்ட் வெயிட் இஸ் அசைன்டு டு ரீசன்ட் டேட்டா அண்ட் லோயஸ்ட் வெயிட் டு த ஓல்டஸ்ட் டேட்டா. அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே எம்ப்ளாய் பண்ணுறோம் ஆல்ஃபாக்கு. அண்ட் ஆல்ஃபா வந்து கேன் பி கால்குலேட்டட் யூசிங் த ஃபார்முலா 2/n+1. என்னங்கிறது நீங்கள் எத்தனை மாதம் டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ஃபா வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆல்ஃபாவோட ரேஞ்ச். ஸோ ஆல்ஃபா இஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் டு டேம்பன் த ஹை ஃப்ளக்சுவேஷன் இன் த ஆக்சுவல் டிமாண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது டேட்டாவை பொறுத்த வரைக்கும். ஜனவரி மாதம் ஒரு 800 வருது, பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வந்து ஒரு 600 வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி டேட்டாஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப ஹை ஃப்ளக்சுவேட்டிங் டேட்டாஸ். இப்போ சப்போஸ் அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 800, பிப்ரவரி மாதம் வந்து 820 அண்ட் மார்ச் மாதம் 790 அப்படின்னா இது ஓரளவுக்கு நான் முன்னாடி சொன்ன டேட்டா ரேஞ்சஸ் இப்போ கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த ஆல்ஃபாவை நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டேம்பன் பண்ணுறோம் இந்த மாதிரி ஹை ஃப்ளக்சுவேஷன் இன் ஆக்சுவல் டிமாண்டை. ஸோ அது மூலமாக வந்து ஓரளவுக்கு ரிலையபிளான ஒரு ஃபோர்காஸ்ட் மெத்தடாலஜிக்கு நம்மளால் வர முடியும். ஸோ ஹை ஆல்ஃபா வேல்யூஸ் ஆர் மோர் சென்சிட்டிவ் டு சேஞ்சிங் பேட்டர்ன் இன் த ஆக்சுவல் டிமாண்ட்.
ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களோட மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது, ரியலிஸ்டிக் மார்க்கெட் அப்படின்னா, நீங்கள் ஹை ஆல்ஃபா வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும்போது இட் வில் பி மோர் சென்சிட்டிவ் டு த சேஞ்சிங் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நாம பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆக்சுவல் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறத பொறுத்து நாம் ஆல்ஃபா வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலமாக இந்த மெத்தடாலஜியை வந்து நாம் யூனிவர்சலாக நம்மளோட மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து another forecast technique. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் கெட் இன் டு சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் கால் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி வந்து ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளையும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேட் பண்ணி நாம் ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ த டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் குட் பி எனி திங். ஸோ இது ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி, ரேண்டம் ப்ராசஸ் இதெல்லாம் படித்தவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இதில் ஐடியா இருக்கும். உங்களுக்கு வந்து ரெக்ரெஷன் வந்து பண்ணியிருப்பாங்க நிறையா டேட்டாஸ் யூஸ் பண்ணி. ஸோ பார்க்கலாம். ரெக்ரெஷன் மீன்ஸ் டிபெண்டன்ஸ் and involves estimating the value of a dependent variable y from an independent variable x. நம்ம எப்படி வேணால் டிபெண்டன்ட் வேரியபிளும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் ரிலேட் பண்ண முடியும். பட் நாம் இங்கே பார்க்குறது வந்து லீனியர் ரெக்ரெஷன். ஸோ அப்போ ஒரு லைன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் ரெக்ரெஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஈக்குவேஷன் தான். y is equal to a plus bx. ஸோ இது நீங்கள் உங்கள் y is equal to mx plus c ஃபார்மெட்டில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒய்ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து எக்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஏ அண்ட் பி என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் y is equal to mx அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அப்படின்னா m வந்து ஸ்லோப்பு. அப்போ எக்ஸ் வேல்யூ மாற மாற ஒய் வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஒரு கிராஃப் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய்யோட ஆன்சர் என்ன வந்துடும்? 0 வந்துடும். சரி, இந்த ஸ்லோப் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி யூஸ்வலாக கண்டுபிடிப்பீங்க? மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் tan தீட்டா அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. ஓகே, நான் தீட்டா வந்து 45 டிகிரி கொடுத்துட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ tan 45 என்ன ஆயிரும்? 1. ஓகே, அப்போ இந்த ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட் 1ங்கிற மாதிரி. இப்போ எக்ஸுக்கு 1 போட்டோன்னா ஒய்யோட ஆன்சர் என்ன வரும்? 1. எக்ஸுக்கு 2 போட்டோன்னா ஒய்யோட ஆன்சர் என்ன வரும்? 2. எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணனா ஒய்க்கு 3. ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,1 வந்து ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்துடும். 2,2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக வந்துடும். அண்ட் 3,3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக வந்துடும். ஸோ இதை ஜாயின் பண்ணுறது தான் அந்த லைன். சப்போஸ் 0 போட்டிருந்தீங்கன்னா ஒய்க்கு ஆன்சர் 0 வந்திருக்கும். ஸோ அப்போ லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ நம்மளோட ரெக்ரெஷன் ஃபார்முலாவில் எக்ஸுக்கு வந்து நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணாலும் கூட ஏங்கிற ஒரு ஆன்சர் இருக்கும். ஒய் ஸோ அப்போ ஒய்யோட ஆன்சர் வந்து ஏக்கு ஈக்குவல் ஆயிரும் எக்ஸுக்கு 0 போட்டால். ஸோ அதனால நம்மளோட கிராஃபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி தான் உங்களுக்கு அந்த லைனே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் y is equal to a plus bx ஓட வந்து லைன். ஓகே, இதில் a அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்செப்ட் அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லுவோம். அடுத்தது b அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் இல்லைனா ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், நெகட்டிவ் ட்ரெண்டையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிமாண்ட் வந்து கம்மியாகுதா இல்லை அதிகமாகுதாங்கிறத பொறுத்து இதுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பா நெகட்டிவ் ஸ்லோப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒய்ங்கிற அந்த டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து எக்ஸுங்கிற இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வச்சு நாம் எப்படி ரெக்ரெஷன் அனாலிசிஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் மெத்தட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இதை பற்றியும் கொஷின்ஸ் வந்து கேட்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் இஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மெயின் எக்ஸாமில் நிறையாவே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டேட்டாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வெறும் ஒரு டேட்டாவை மட்டும் எடுத்து நம்ம ஒரு லைனை பிளாட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? சாரி, y is equal to a plus bxங்கிறதுனால இப்படி வரும், அவ்வளோதான். ஸோ இதே நீங்கள் நிறைய டேட்டாஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த லைன் எங்கே போகுது அப்படிங்கிறத வந்து கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிபிள் லைன் லீனியர் ரெக்ரெஷனில் a plus b1 x1 plus b2 x2 plus b3 x3 அப்படிங்கிற மாதிரி bn xn வரைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டேட்டாஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலேபிலிட்டி ஃபேக்டர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். ஸோ லாஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் சீரிஸ் மெத்தட். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எதுவும் இது வரைக்கும் அவ்வளோவா கேட்டதில்லை கேட்டில். நம்ம கொஷின் சீரிஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிய வரும். பட் இதையும் தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் அ செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் சம் வேரியபிள் ஓவர் டைம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒய்ங்கிற அந்த டிபெண்டன்ட் வேரியபிளை பற்றி தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் த டிமாண்ட், ஃபியூச்சர் டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ விச் வில் பி த ப்ராடக்ட் ஆஃப் TCSR அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டி அப்படிங்கிற டேர்ம் வந்து என்ன அப்படின்னா ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிறது என்ன அப்படின்னா சைக்ளிக்கல், அண்ட் எஸ் அப்படிங்கிறது சீசனல்,
அண்ட் ஆர் அப்படிங்கிறது ரேண்டம் ஆர் இர்ரெகுலர். அண்ட் ஒய் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுற வேரியபிள் விச் இஸ் யூஸ்வலி ரெஃபர் டு அஸ் த ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் ஆர் ஃபியூச்சர் டிமாண்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஃபியூச்சர் டிமாண்டை இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து டைம் சீரீஸ் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டுங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் லாங் டேர்ம் செக்யூலர் மூவ்மெண்ட். ஸோ ட்ரெண்டுங்கிறது பாசிட்டிவ் ட்ரெண்டா நெகட்டிவ் ட்ரெண்டா அப்படிங்கிறது நம்ம போன இதிலே பார்த்தோம். ஓகே, அதாவது டிமாண்ட் அதிகமாக போதா இல்லை கம்மியாக போதா அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து லாங் டேர்முக்கு நம்ம எடுத்து நம்ம பண்ணுறோம். நம்ம நேற்றுக்கே வந்து 3 விதமான டைம் ஹரிசான்டல் சொல்லியிருந்தோம். லாங், மீடியம், ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் வந்து நம்ம எவ்வளோ மாதத்துக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து நமக்கு லாங் டேர்மோ மீடியமோ ஷார்ட் டேர்மோங்கிறது மாறும்னு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்விங்ஸ் அபவுட் த ட்ரெண்ட் லைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்கள் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு, அதாவது டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது மார்க்கெட்டில். ஸ்விங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகலாம், இது கொஞ்சம் கீழே வரலாம், ஸோ இதுக்கு மேலே போகலாம், கீழே வரலாம். ஸோ அந்த விஷயங்களை கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளிக்கல்னு சொல்லலாம். அடுத்து சீசனல் எஃபெக்ட்ஸ் ஆர் சிமிலர் டு பேட்டர்ன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்த சைக்ளிக்கல் எஃபெக்ட் மாதிரியே தான், பட் அக்கரிங் டியூரிங் த கரஸ்பாண்டிங் மந்த்ஸ் ஆஃப் சக்சஸிவ் இயர்ஸ். ஸோ ஒவ்வொரு வருஷத்தோட அந்த எண்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சீசனல் எஃபெக்ட் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ஆர் இர்ரெகுலர் காம்பனன்ட்ஸ் ஆர் டியூ டு சான்ஸ் அண்ட் அன்யூஷுவல் அக்கரன்சஸ். திடீர்னு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து அதிகப்படியான டிமாண்ட் ஏற்படலாம், இல்லை சுத்தமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளை அதிகமானதுனால டிமாண்டே ரொம்ப கம்மியாக போகலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இர்ரெகுலர் காம்பனன்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நாம் வந்து எக்ஸாக்டாக ஒய் இஸ் ஈக்குவல் டு டிசிஎஸ்ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் டிமாண்டை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் ஏதாவது ஒரு மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறோம். பட் ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ண ஃபோர்காஸ்ட் மெத்தட் எவ்வளோ தூரம் ரியலிஸ்டிக்காக இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு வந்து மார்க்ஸ், ரேங்க்ஸ், கிரேட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. கரெக்டாக ப்ரொஃபிஷியன்சிஸ்லாம் செக் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண மெத்தடும் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 4-5 பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் கரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சீரீஸ் உங்களுக்கு நல்லா புரியணும், ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ பாஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட ஓன் நோட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் வந்து ஃபர்தராக இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.